ஜெய் சாயிராம். நாம் தனியாக வேண்டுமானால் இருக்கலாம், ஆனால் பலமாக இருக்கிறோம் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம், முழு நம்பிக்கையோடு இருக்கலாம். ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிரியமே, நம்பிக்கை இழக்காமல் இருக்க கற்றுக்கொள். நம்பிக்கை இழக்காதே என் பிரியமே. நீ நினைத்ததே நடக்கப் போகிறது. நீ நினைத்ததையே நான் நடத்தி வைக்கப் போகிறேன். எனவே நம்பிக்கையோடு இரு. நடப்பது அனைத்தும் உனக்கு நல்லவிதமாகவே நடக்கும் என்ற நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கை மட்டும்தான் வாழ்க்கை. ஆம் என் பிரியமே, தனிமைதான் வேண்டும் என்று நீயே அதை தேடி போக நினைக்காதே என் பிரியமே. கொஞ்சம் பொறுமையாக இரு. உனக்கு பிடித்தவர்களை அதை நிச்சயமாக தருவார்கள். தனிமைதான் வேண்டும் என்று நீயே போக வேண்டிய அவசியமே இல்லை. தனிமையாக இருக்கும் பொழுதும் சில நன்மைகள் நடக்கத்தான் செய்யும் என் பிரியமே. எதிர்த்து நிற்பவர்களெல்லாம் எதிரியும் அல்ல, தோள் கொடுப்பவர்களெல்லாம் துரோகியும் அல்ல, துணையாக வருபவர்களெல்லாம் உனக்கு உற்ற நண்பர்களும் அல்ல என்பதை புரிந்து கொள். சூழ்நிலைகளுக்கு ஏற்ப மாறும் உலகம் இது. இங்கு யாருமே யாருக்கும் உத்தமர்கள் அல்ல என்பதை புரிந்து கொள். எனவே உன்னை மற்றவர்களுக்கு நிரூபிக்க வேண்டும் என்ற அந்த அவசியமும் இல்லவே இல்லை. என் அன்பு பிரியமே, சிலருக்கு அன்பு கிடைத்தாலும் அதனுடைய மதிப்பு தெரிவதே இல்லை. கண்களுக்கு அருகில் இருப்பதை விட இதயத்திற்கு அருகில் இருப்பதுதான் உண்மையான உறவு. ஏன் தெரியுமா என் பிரியமே? சிலர் உன் கூடவே இருப்பார்கள், அவர்களின் இதயத்தில் நீ இருப்பதில்லை. அழிவை தருவது ஆணவமான செயல். அதே போல ஆபத்தை தருவது என்ன தெரியுமா? கோபமாக இருப்பதுதான். உன்னிடத்தில் எப்பொழுதுமே பணிவு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இருக்கக்கூடாதது என்ன தெரியுமா? பொறாமை குணம்தான். பொறாமை குணம் இருக்கவே கூடாது. உன்னுடைய வீழ்ச்சிக்கு காரணம் என்ன தெரியுமா? தயக்கப்படுவதுதான். எதற்கெடுத்தாலும் தயங்கிக் கொண்டே இருக்காதே. தைரியமாக ஒரு முடிவை எடுத்துவிடு. தைரியமாக முடிவை எடுப்பதற்கு அத்தனை வழிகளையும் செய்ய பழகிக்கொள். உன்னுடைய உயர்வுக்கு வழி உயர்வாக உழைப்பது மட்டும்தான் இருக்கும். எனவே உழைத்து கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு, முடியும் வரை செய்து கொண்டே இரு. மற்றவர்களுக்கு நீ செய்ய வேண்டியது உதவியாக மட்டும் இருக்க வேண்டும். அதே போல மற்றவர்களுக்கு செய்யவே கூடாதது என்ன தெரியுமா? துரோகம். துரோகம் மற்றவர்களுக்கு எந்த நிலையிலும் செய்யவே கூடாது. ஆம் என் பிரியமே, எதற்கெடுத்தாலும் பயப்படாதே. பயந்து கொண்டே இருந்தால் உன்னுடைய பயமே உன்னை கொன்றுவிடும். ஆம் என் பிரியமே, எது வந்தாலும் மறந்தும் கூட உன்னுடைய வாய்ப்புகளை மட்டும் தவற விட்டு விடாதே. அதே போல வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்த சோம்பலோடு இருந்து விடாதே. ஆம் என் பிரியமே, எதற்கெடுத்தாலும் சோம்பல் படாதே. முடிக்க முடியுமா முடியாதா என்ற சந்தேகமும் எழ வேண்டிய அவசியமே இல்லை. ஆம் என் பிரியமே, செய்யக்கூடாதது என்ன தெரியுமா? மற்றவர்களுக்கு துரோகம் இழைக்கும் செயலாகத்தான் இருக்க வேண்டும். ஆம் என் பிரியமே, மிகவும் சுலபமானது மற்றவர்களிடம் உள்ள குற்றத்தை காண்பது. மிகவும் கடினமானது என்ன தெரியுமா? உன்னுடைய குறைகளை நீயே கண்டுபிடிப்பதுதான். வாழ்க்கையில் நீ எதிர்கொள்ளும் சோதனைகள், வாழ்க்கையில் நீ எதிர்கொள்ளும் கஷ்டங்கள் அனைத்தையும் மிக சுலபமாக உன்னால் தீர்த்து கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை உன் மனதில் இருக்க வேண்டும். மறந்தும் கூட மற்றவற்றிடம் எதையுமே பகிர்ந்து கொள்ள நினைக்காதே. நீ துக்கப்படும் செயலை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வதை அறவே விட்டுவிடு என் பிரியமே.
சில பேர் உன்னை கஷ்டப்படுகிறாரே என்று சோகமாக பார்ப்பார்கள். சில பேர் கஷ்டப்படுகிறார்களே என்று நினைத்து சந்தோஷப்படுபவர்களும் மனதால் சந்தோஷப்படுபவர்களும் இருக்கத்தான் செய்வார்கள். எனவே எதையும் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள எண்ணாதே. உன்னால் உன்னை வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியாமல் போனாலும் பரவாயில்லை என் பிரியமே. ஆனால் அதை முயற்சி செய்து பார்க்கலாம் என்று நினைவில் மட்டும் தயங்கி நின்று விடாதே. பயத்தை எதிர்த்து புதியதை துவங்க கற்றுக்கொள். புதிய ஒன்றை நீ துவங்கினால் அனைத்தும் உனக்கு தானாகவே வந்து அமையும். ஆம் என் பிரியமே, உனது பாதையில் உன்னை முன்னேற விடாமல் தடுப்பவர்களை நீ தடுத்துவிடு. நீ வெற்றியடைவதை நீயே தடுத்து விடாதே என் பிரியமே. உன்னை தடுப்பவர்களை உன்னிடமிருந்து தடுத்துவிடு என்றுதான் உன் அப்பா உனக்கு அறிவுரை வழங்குகிறேன். எந்த ஒரு செயலையும் துவங்குவோம் போது ஆரம்பமே இவ்வளவு கடினமாக இருக்கிறதே என்று சலித்து கொள்ள நினைக்காதே என் பிரியமே. சலித்து கொள்ளாதே. அனைத்திலும் ஆரம்பம் கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கும். அனைத்தையும் உன்னால் கற்றுக்கொள்ள முடியும் என்ற நம்பிக்கையோடு இரு. விட்டு விடாதே. எதையும் எதிர்கொள்ளும் துணிவு மட்டும் உன்னிடத்திலிருந்து விட்டால் போதும். எப்படியாப்பட்ட கடினமான சவால்களையும் எளிதாக உன்னால் எதிர்கொள்ள முடியும். 1000 பேர் உன்னை மதிப்பதாலும் உன்னை புகழ்வதாலும் நீ உயர்ந்து விடப் போவதில்லை என் பிரியமே. நீ உயரப்போவதே இல்லை. ஒரு சிலர் உன்னை குறை சொல்வதாலும் உன்னை காயப்படுத்துவதாலும் நீ தாழ்ந்து விடப் போவதும் இல்லை. எந்த சூழலிலும் நீ நீயாகவே இருக்க பழகிக்கொள். உனக்கான வாய்ப்பை தேடி எங்கெங்கோ அலைந்து கொண்டே இருக்கிறாய் என் பிரியமே. உனக்கு தேவையான அனைத்து வாய்ப்புகளும் உன்னை சுற்றியேதான் நிறைந்திருக்கிறது என்பதை எப்பொழுது உணர்ந்து கொள்ளப் போகிறாய்? அந்த வாய்ப்பை கண்டுபிடிக்கவும் பயன்படுத்தி கொள்ளவும் நீ எப்பொழுதும் உன்னை தயாராக வைத்துக்கொள். எப்பொழுதுமே உன்னை தயாராக வைத்துக்கொள். வாழ்க்கை என்பது ஒரு பயணம்தான். நடப்பது நல்லதோ கெட்டதோ நகர்ந்து கொண்டே இருக்க பழகிக்கொள். நகர்ந்து கொண்டே இரு. இன்பம் வந்தால் ரசித்து கொண்டு செல்ல கற்றுக்கொள். அதுவே துன்பம் வந்தால் அப்படியே நகர்ந்துவிடு. எதற்காகவும் ஒரே இடத்தில் தேங்கி மட்டும் நின்று விடாதே என் பிரியமே. அப்படி நீ நின்றுவிட்டால் வாழ்வே தேங்கி நின்றுவிடும். எல்லா கஷ்டங்களுக்கும் யாருடைய துணையாவது எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்காதே. யாரையுமே எதிர்பார்க்காதே என் பிரியமே. உன் கஷ்டத்தின் போது உன்னை கைவிட்டவர்களிடம் நன்றியோடு இரு. ஏனென்றால் அவர்கள் கைவிட்டதால் தான் உன்னையே நீ அடையாளம் கண்டு கொள்ளும் வாய்ப்பை பெற்றிருக்கிறாய் என்பதுதான் நிச்சயமான உண்மை. எப்பொழுதும் வலிமையோடு இருக்க பழகு. அப்பொழுதுதான் எந்த சூழ்நிலைகளையும் எதிர்த்து தனியாக போராடும் துணிவையே நீ பெறுவாய் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. சிக்கலான சூழ்நிலைகளைக் கண்டு பயந்து கொண்டே இருப்பதற்கு பதிலாக அந்த சூழ்நிலைகளால் என்ன பிரச்சனை உண்டாகும், அதை சமாளிக்க என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்ற சிந்தனை மட்டுமே உன் மனதில் இருக்க வேண்டும். அப்படி நீ சிந்தனை செய்தால் வீணான பயமும் கவலையும் உன்னை நெருங்கவே நெருங்காது. மற்றவர்களை பற்றி மட்டுமே சிந்தித்து உன்னுடைய வாழ்நாளையே வீணாக்குவதை விட உன் முன்னேற்ற வாழ்க்கைக்கு உன் எண்ணங்களை செலவிடு. முதலில் நீ முன்னேறிய பிறகுதான் மற்றவர்களுக்கு உன்னால் நல்ல வழியை காட்ட முடியும் என்பதை தீர்க்கமாக புரிந்து கொள். வெற்றி பெற வேண்டும் என்ற உறுதியோடு இருப்பவர்களுக்கு ஒருபோதும் தோல்வியே வருவதில்லை என் பிரியமே. தோல்வியே வருவதில்லை. ஆம் என் குழந்தா, ஒன்று வெற்றி பெறுகிறார்கள். அப்படி இல்லையென்றால் வெற்றிக்கான பாடங்களை கற்றுக்கொள்கிறாய் என்பதை புரிந்து கொள். எப்பொழுதுமே நீ கடந்து வந்த பாதையை மட்டும் மறந்து விடாதே.
ஆம் என் பிரியமே, எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலைகளை நீ சந்தித்திருக்கிறாய் என்பதற்கு அந்த பாதைதான் உனக்கு பலமாக இருக்கிறது. எல்லாம் சில காலம்தான், எதையுமே நிரந்தரம் என்று மட்டும் நம்பிவிடாதே. எல்லாம் சில காலம்தான். எப்பொழுதும் எந்த சூழலிலும் உனக்கானது எதுவோ அதை சரியாக தேர்ந்தெடுத்து அதில் பயணம் செய்ய கற்றுக்கொள். உண்மையாக இருக்க பழகிக்கொண்ட அனைவருமே மற்றவர்களுடைய உபதேசமும் யோசனைகளும் தேவைப்படுவதே இல்லை என் பிரியமே. எதுவுமே தேவைப்படுவதே இல்லை. மூடிய கதவிற்கு முன்பாக நின்று கொண்டு எதையுமே திறக்க முடியவில்லையே என்று எப்பொழுதும் புலம்பாதே என் பிரியமே. புலம்பிக் கொண்டே இருக்காதே. ஒரு கதவு மூடப்படும் பொழுது மற்றொரு கதவு திறக்கப்படும் என்பதையும் மறந்துவிடாமல் எந்த கதவு திறக்கிறதோ அதை கவனமாக உற்று சிந்தனை செய்து பார். மூடிய கதவின் முன்பாக நின்று கொண்டு திறக்கின்ற கதவுகளை தவற விட்டு விடாதே என் பிரியமே, தவற விட்டு விடாதே. வெற்றி என்பது தடைகள் பல வந்தாலும் நம்பிக்கையை கைவிடாமல் விடாமுயற்சியோடு போராடினால் மட்டும்தான் கிடைக்கும். அப்பொழுதுதான் கிடைக்கும் வெற்றி. என் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கும் என் பிள்ளையை நான் எப்பொழுதும் விட்டுவிட மாட்டேன் என் பிரியமே. உனக்காக அனைத்தையும் பார்த்து பார்த்து நான் செய்து கொண்டுதான் இருப்பேன். என் மீது முழுமையாக நம்பிக்கை உனக்கு இருக்கிறது தானே? அப்படி என்றால் நம்பிக்கையோடு இரு. நடக்காத காரியத்தையும் நடத்தி காட்டுவேன் உன் சாயப்பா. நீ எதை வேண்டி விரும்பி என்னிடம் வந்தாயோ அதையே உனக்கு சாதகமாக நான் நிகழ்த்தி காட்டுகிறேன். அப்பா மீது நம்பிக்கையோடு இரு. அனைத்தையும் என்னால் ஒரே நிமிடத்தில் மாற்றி காக்க முடியும். ஆம் என் பிரியமே, மாற்றியமைப்பேன் உனக்காகவே, என் பொக்கிஷத்திற்காகவே. உன் வாழ்வில் நடக்கப் போகும் மாற்றங்களை நீயே கண்ணார பார்க்கத்தான் போகிறாய். நீ உண்மையாக இருப்பதால் சில அதிருப்திகளை தாங்கிதான் செல்ல வேண்டும். சில உண்மையான முகங்களை பார்க்கத்தான் வேண்டும். அப்படி நீ உண்மையாக இருக்கும் பட்சத்தில், நேர்மையாக இருக்கும் பட்சத்தில் உன் நேர்மைக்கும் உன் சத்தியத்திற்கும் களங்கம் ஏற்படும்படி சூழ்நிலைகள் வரலாம். உன் சத்தியத்தே நீ இழக்கக்கூடிய சூழ்நிலையும் வரலாம். உன் உண்மைக்கு மாறாக நீ வாழக்கூடிய சூழ்நிலைகள் கூட உன்னை நோக்கி வரலாம். ஆனால் எந்த நேரத்திலும் உன்னுடைய நேர்மையையும் உன்னுடைய சத்தியத்தையும் நீ கைவிடாமல் இருந்தால் நீ எடுத்த காரியத்தில் நிச்சயமாக வெற்றி பெறுவாய். வெற்றி என்னும் இலக்கை அடைந்தே தீருவாய். உன் வாழ்வில் நடக்கப் போகும் அதிசயத்தை பார்த்து நீயே நம் வாழ்க்கையில் இதுவா நடக்கிறது என்று ஸ்தம்பித்து நிற்கப் போகிறாய். உன்னுடைய முடிவு நல்லதாகவே இருக்கும். நீ செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான். கடினமான பாதையில் கடினமான சூழ்நிலையில் செல்லும் பொழுது என் சத்தியமே என்னை காக்கும், என் தர்மமே என்னை வழிகாட்டும் என்ற நேர்மறை வார்த்தைகளை உன்னுள்ளேயே சொல்லிக்கொண்டே இருப்பதுதான். அந்த நேர்மறையான வார்த்தைகளே உன்னை நல்ல வழிக்கு அழைத்து செல்லும். சந்தோஷமான சூழ்நிலைக்கு உன்னை வாழ வைக்கும். வாழ்க்கையில் உயர்ந்த லட்சியம் எது என்று யோசித்துப் பார். சிலர் நேரடியாக எளிய பாதையில் தியானத்தின் மூலமாகவே ஞானமடைந்து விடுவார்கள். வேறு சிலரோ பணம், பேர், சுகம் என்று சுற்றி வழி பாதையில் சென்று இதற்கு மேல் அடைவதற்கு என்ன இருக்கின்றது என்று இறுதியில் ஞானத்தை அடைவார்கள். யார் எப்படி தேடினாலும், யார் என்ன செய்தாலும் மனித வாழ்வின் லட்சியம் ஞானமடைதல்தான் என்று நிச்சயமாக உண்மை. பணக்காரராவதன் மூலமாக உண்மையாகவே எதை அடைய முயன்று கொண்டிருக்கிறோம் என்பதை சற்று சிந்தித்து பார்த்தாலே அதன் உண்மை புரியும். உன்னுடைய சொத்துக்களின் எல்லையை அதிகரிப்பதன் மூலமாக உன்னுடைய எல்லையை அதிகரிக்கவே முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர் என்பதை மறந்துவிடாதே.
கூடிய விரைவில் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிசயமும் அற்புதமும் நிகழப்போகிறது. அது நிகழ்வதற்கு தடையாக இருந்த அத்தனை விஷயங்களையும் உனக்கே சாதகமாக்கி அதற்கான இறுதி கட்டத்தில்தான் நீ இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறாய். இறுதி கட்டத்தை எட்டிவிட்டாய். உன் வேண்டுதல்கள் அனைத்துமே கூடிய விரைவில் உனக்கே சாதகமாகும் நேரம் உன்னை நெருங்கிவிட்டது. நீ என்னிடம் வந்து என்ன கூறப்போகிறாய் தெரியுமா? என் வாழ்க்கையில் இதுவெல்லாம் நடக்குமா என்று நான் ஏக்கத்தோடு பார்த்து கொண்டிருந்த அந்த விஷயத்தை எனக்கு சாதகமாக நிறைவேற்றி கொடுத்து விட்டீர்கள் சாயிநாதரே. என் வாழ்க்கையில் மாற்றங்கள் நிகழ்ந்துவிட்டது. நன்றி மேல் நன்றி சாயிநாதரே என்று என்னிடம் வந்து நீ கூறத்தான் போகிறாய். வேலை பாக்கியம், திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம், எனக்கிருந்த வழக்கு பிரச்சனை, குடும்ப உறவுகளில் சிக்கல், அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் என்னை விடுவித்து என் வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டு பண்ணிவிட்டீர்கள் சாயிநாதரே. நான் இதுநாள் வரை எதற்காக ஏக்கத்தோடு இருந்தேனோ அதை அனைத்தையும் எனக்கு சாதகமாக்கி கொடுத்து விட்டீர்கள் என்று என்னிடம் வந்து ஆனந்த கண்ணீர் சொரியத்தான் போகிறாய். நான் உங்களிடம் கேட்ட அத்தனை விஷயங்களையும் எனக்கு சாதகமாக நிறைவேற்றி கொடுத்து விட்டீர்கள். என்னுடைய கடன் பிரச்சனைகளிலிருந்து நான் முற்றிலுமாக வெளியே வந்துவிட்டேன். கடனெல்லாம் அடைத்துவிட்டு நான் இப்பொழுது சேமிக்கும் அளவிற்கு எனக்கு செல்வத்தை வாரி வாரி கொடுத்துள்ளீர்கள் என்று நீங்கள் கொடுத்த அத்தனை விஷயங்களையும் நானே எதிர்பார்க்காத நேரத்தில், எதிர்பார்க்காத தருணத்தில் எனக்கு கொடுத்துள்ளீர்கள் என்று என்னிடம் வந்து சொல்லப் போகிறாய். நானுமே என்னுடைய பிள்ளைகள் அனைவரும் என்னிடம் பிரார்த்தனையாக வைத்தது அனைத்தையும் நிறைவேற்றி கொடுத்துவிட்டு எனக்கு நிறைவேற்றி கொடுத்து விட்டீர்கள் சாயிநாதரே. நான் இப்பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறேன், சந்தோஷமாக இருக்கிறேன் என்று எப்பொழுது என் பிள்ளைகள் கூறுவார்கள் என்று நானும் காத்து கொண்டிருக்கிறேன். இப்படி சாயியே சர்வதம், சாயியே அனைத்தும் என்று நம்பிக்கொண்டிருக்கும் கோடிக்கணக்கான பிள்ளைகளிடம் தினமும் நித்தம் அவர்களுடைய பிரார்த்தனையை நான் நிறைவேற்றி கொடுத்துதான் கொண்டிருக்கிறேன். தினம் அனைவருடைய வாழ்க்கையையும் மாற்றத்திற்கான அத்தனை வழிகளையும் நான் ஏற்படுத்தி கொண்டுதான் இருக்கிறேன். அந்த வகையில் என் பிள்ளையாகிய உனக்கும் நல்ல விஷயம் நடைபெறப் போகிறது. கூடிய விரைவில் உன் மாற்றத்திற்கான நேரமும் உன்னை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. நீ எதை தேடிக்கொண்டிருக்கிறாயோ அதுவும் உன்னை தேடிக்கொண்டிருக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. அது உன்னிடம் வந்து சேரும் நேரமும் காலமும் எல்லாம் கூடி வந்திருக்கிறது. நெடு நாட்களுக்குப் பிறகு என் வாழ்க்கையிலும் என் மனதிலும் நிம்மதி நிலைத்திருக்கிறது. நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். என் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. நான் எதிர்பார்க்கிறது எல்லாம் என் வாழ்வில் நடந்து கொண்டிருக்கிறது. நன்றி சாயிநாதரே என்று என்னிடம் வந்து கூறத்தான் போகிறாய். நானும் அதை பார்க்கத்தான் போகிறேன். என்னுடைய பிள்ளைகள் அனைவருமே நீடித்த செல்வமும் நிலையான உடல் ஆரோக்கியமும் பெற்று சர்வ மங்களமும் பெற்று சந்தோஷமாக வாழ்வதற்கே நான் நித்தம் என்னுடைய ஆசிர்வாதத்தை வழங்கிக் கொண்டே இருக்கிறேன். தினமும் என்னுடைய வாக்குகளை கொடுத்து கொண்டே இருக்கிறேன். நான் கொடுக்கும் வாக்கு எப்பொழுதுமே பொய்யாகாது. என்னை நம்பியவர்களை நான் விட்டு கொடுத்ததும் இல்லை, அவர்களை விட்டு சென்றதும் இல்லை, என்னை விட்டு விலகி போகும்படி நான் அறிவுறுத்தியதும் இல்லை. இந்த பிரபஞ்சத்தில் நீ எங்கு இருந்தாலும் உனக்கு தேவையானது அனைத்தையும் நான் செய்து கொடுப்பேன். நீ நினைப்பதற்கு மேலாகவே உனக்கு நடத்தி காட்டுவேன். சர்வ நிச்சயமாக இது உன் வாழ்வில் நடந்தே தீரும். இந்த ஒரு நிகழ்வு நம் வாழ்க்கையில் நிகழாமல் இருந்தால், அந்த ஒரு நிகழ்வு நம் வாழ்க்கையில் வராமல் இருந்தால் இந்த நேரம் நாம் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்திருப்போம். ஆனால் அந்த நிகழ்வு நம் வாழ்க்கையில் எப்பொழுது நிகழ்ந்ததோ அந்த நிமிடத்திலிருந்து சொல்லவே முடியாத துயரத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறோமே. நம் வாழ்க்கையில் இப்படி ஒரு மாற்றம் வர வேண்டுமா? ஏன் வந்திருக்கிறது? இது வராமலேயே இருந்திருக்கலாமே என்று கூட உன் சிந்தனை சென்று கொண்டுதான் இருக்கிறது.
பிள்ளையே, இது நடக்குமா? நடக்காமல் இருந்தால் எப்படி இருக்கும்? நடந்திருந்தால் எப்படி இருக்கும் என்று நீ நினைப்பதற்கு எதுவுமே இங்கு இல்லை. நடப்பது நடந்துதானே ஆகும். உன் வாழ்க்கையில் நடப்பது அனைத்துமே ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டதுதான், தீர்மானிக்கப்பட்ட ஒன்றுதான். ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டதுதான் உன் வாழ்க்கையில் இது நாள் வரை நடந்து கொண்டிருந்தது, இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது, இனியும் உன் வாழ்க்கையில் அப்படித்தான் நடக்கும். எல்லாவற்றுக்குமே ஒரு காரணம் இருக்கிறது. உன் வாழ்க்கையில் நடப்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது, நடக்காமல் இருப்பதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது, இனி நடக்கப் போவதற்கும் ஒரு காரணம் இருக்கவே செய்கிறது. நடப்பது எதற்குமே நீ காரணகர்த்தா ஆகிவிடவும் முடியாது, எதற்குமே நீ பொறுப்பாளியாகவும் ஆகிவிட முடியாது. ஏனென்றால் நடப்பது அனைத்தும் என்னுடைய பார்வையில்தான் நடந்து கொண்டிருக்கிறது. நடந்ததை மாற்றவும் முடியாது, நடந்து கொண்டிருப்பதையும் மாற்ற முடியாது. இனி நகலவிருப்பதையும் உன்னால் எதையுமே செய்து மாற்றவே முடியாது. ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டதுதான் நடந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மையிலும் உண்மை. என் அன்பு பிள்ளையே, நடக்குமா என்று நீ நினைத்தது நடக்குமா என்பது உனக்கு இப்பொழுது தெரியாது. ஆனால் நடக்கும் போதுதான் உனக்கு தெரியும். ஏன் அது அப்பொழுது நிகழவில்லை, இப்பொழுது ஏன் அது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பது உனக்கு அந்த நேரத்தில் தெள்ளத் தெளிவாக புரியும்படி நான் உனக்கு வழிவகை செய்வேன். இனி நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா, நம் வாழ்க்கையில் ஏற்றம் வருமா வராதா என்று உன் சிந்தனையை தவிக்க விட்டு கொண்டே இருக்காதே. நடக்க வேண்டியது சரியான நேரத்தில் நடக்கும், கிடைக்க வேண்டியது சரியான நேரத்தில் கிடைக்கும், உனக்கு வர வேண்டியது சரியான நேரத்தில் வந்தே தீரும். அனைத்திற்கும் சாட்சியாக உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை தேவையில்லாத பயம் உன் மனதில் எழ வேண்டிய அவசியமே இல்லை. நான் அனைத்திற்கும் சாட்சியாகவும் காரணகர்த்தாவாகவும் இருந்து கொண்டிருக்கிறேன். என்னை மீறி உன் வாழ்க்கையில் எந்த தவறும் நிகழும்படி நான் விட்டுவிடவும் மாட்டேன். சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை தேவையில்லாத பயமோ குழப்பமோ உன் மனதில் வேண்டவே வேண்டாம். உனக்கு என்ற நேரம் வரும் பொழுது, உனக்கு என்ற காலம் உன்னை நோக்கி வரும் பொழுது, நிச்சயமாக நீ எதிர்பார்ப்பதை விட அதிகமாகவே உனக்கு வந்து சேரும்படி நான் பார்த்து பார்த்து செய்வேன். உன் பிரச்சனைகளுக்கான நிரந்தர தீர்வை நான் உனக்கு வழங்கிக் கொண்டே இருப்பேன். உன்னுடைய நல்ல குணம் மற்றவர்களுக்கு நல்லது மட்டுமே செய்ய வேண்டும் என்றுடைய உன்னுடைய மனம் உன் சாயப்பாவிற்கு நன்றாகவே தெரியும். நீ என்னுடைய பொக்கிஷம், நான் தேடி கண்டுபிடித்த பொக்கிஷம். உனக்கு நல்லது நிகழ்த்தாமல் வேறு யாருக்கு நிகழ்த்தப் போகிறேன் உன் சாயி தேவா? உன் வாழ்க்கையில் 1000 நடந்திருக்கலாம், 1000 போராட்டத்தை நீ சந்தித்து கூட இருக்கலாம், 1000 போராட்டத்தை கடந்தும் வந்திருக்கலாம். ஆனால் தவறுகளை மாற்றிக்கொள்ளும் மனப்பக்குவத்தோடு போராடும் உன்னுடைய எண்ணம், உன்னுடைய நினைப்பு அனைத்துமே உன் சாயப்பாவைக்கு பிரமிப்பாகத்தான் இருக்கிறது. மிக மிக பெரியதுதான் குழந்தையே. அந்த போராட்டத்திற்கான பதிலை புதையலாய் நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். நீ உன் சாயப்பாவை தேடி அலைந்து கொண்டிருக்கும் அந்த நேரத்தில் நான் உன்னுடன் தான் இருக்கிறேன், உன் இதயத்தில் தான் வசித்துக் கொண்டிருக்கிறேன் என்ற என்னுடைய குரல் உன் மனக்குழப்பத்தால் உன் காதில் விழவே இல்லை. உன்னால் உணர்ந்து கொள்ளவும் முடியவில்லை, புரிந்து கொள்ளவும் முடியவில்லை. நீ மனவேதனையாக இருப்பதால்தான், மனக்குழப்பத்தோடு இருப்பதால்தான் என்னுடைய பார்வையில் நீ இருந்து கொண்டிருந்தாலும் உன் பார்வை என் மீது விழவில்லை. நான் உன் முன்னால் வந்து நின்றாலும் கூட உன்னால் அதை ஏற்றுக்கொள்ள மனப்பக்குவம் உன்னிடத்தில் இல்லை என்பதுதான் உண்மையிலும் உண்மை. நீ அப்படி இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? தேவையில்லாமல் அனைத்து பிரச்சனைகளையும் உன் மனதில் போட்டு குழப்பிக் கொண்டிருப்பதால் தான் உன்னால் எதையுமே புரிந்து கொள்ள முடியவில்லை, எதையுமே உணர்ந்து கொள்ளவும் முடியவில்லை. என் அன்பு குழந்தா, இலக்குதான் மிக மிக முக்கியம். என்ன பிரச்சனை வந்தாலும், வானமே இடிந்து உன் தலையில் விழும் சூழ்நிலை வந்தாலும்
1000 இடைஞ்சல்கள் வந்தாலும் 1000 தடைகள் வந்தாலும் அனைத்தையும் தடைத்து எறிந்துவிட்டு உதறி தள்ளிவிட்டு உன் இலக்கை மட்டுமே நம்பிக்கை வைத்து முன்னேறிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் நிகழும். நன்றி சொல்ல வேண்டும், நடந்தவைக்கு நன்றி சொல்ல வேண்டும், நடத்தியவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கும் நீ எப்பொழுதுமே உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கும் அனைத்திற்கும் நன்றி சொல்ல பழகிக்கொள். அப்பொழுது உன்னுடைய எண்ணங்களும் பிரார்த்தனைகளும் நிச்சயமாக நிறைவேறும். உன்னை சுற்றி இருக்கும் அனைத்திற்குமே எப்பொழுதுமே நன்றி சொல்லிக்கொண்டே இரு. இந்த உலகத்தில் அனைத்து விதமான கஷ்டங்களும் உனக்கே வந்தது போலவும் எந்த நன்மையும் உனக்கு நடைபெற்றதே இல்லை போலவும் மனதில் கொண்டு எப்பொழுதும் வருத்தத்தோடும் குழப்பத்தோடும் புலம்பிக் கொண்டே இருக்கிறாயே. உன் மனதை முதலில் மாற்றிக்கொள். இந்த உலகத்தில் இருக்கும் அனைவருக்குமே கஷ்டம் என்பது இயற்கைதான். அனைவருக்குமே கஷ்டமும் வரும், சந்தோஷமும் வரும், இன்பமும் வரும், துன்பமும் வரும், பகலும் வரும், இரவும் வரும், மாறி மாறி அனைத்தும் வந்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் எது வந்தாலும் எதிர் நீச்சல் போட்ட கற்றுக்கொண்டவனே வாழ்க்கையில் மிக சுலபமாக வெற்றியை சாதிக்கலாம், நிலைத்ததை அடைந்தே தீரலாம். வாழ்க்கையில் நீ அனுபவித்த வேதனை, துயரம், எந்த ஒரு இக்கட்டான நிலையும் வேறு யாராவது அனுபவித்து கொண்டிருந்தால் அவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவிகளை செய். அதுவே மிகப்பெரிய தர்மமாகவே இருக்கும். நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கு வெற்றியை நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. கவலைப்படாமல் இரு. நான் எப்பொழுதும் உன்னோடு இருந்து கொண்டுதான் இருக்கிறேன். ஒரு காரியத்தில் நீ ஏமாற்றமோ தோல்வியோ உற்றால் வருத்தப்படாதே. அதில் பெற்ற அனுபவத்தை கொண்டு அடுத்த முயற்சியில் திறம்பட செயல்படு. உனக்கானது, உனக்கான வெற்றி நிச்சயமாக உன்னை தேடி வரும். நான் அதை உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். உன்னை நோக்கி வருகின்ற அனைத்துமே என் கைகளிலிருந்துதான் உன்னிடம் வருகிறது. அதை எதிர்நோக்கி நீ எடுக்கும் பக்கமே உன் வாழ்க்கை என்னும் புத்தகம் எப்படி இருக்கும் என்பதை மிக தெளிவாக தீர்மானம் செய்கிறது. உன் இறந்த காலத்தில் 1000 விஷயங்கள் நல்லதாகவும் கெட்டதாகவும் இருக்கும். அது உன் தவறு இல்லை. உனக்காக எது தீர்மானிக்கப்பட்டதோ அதை தான் நீ அனுபவிக்கிறாய். அதனால் முடிந்தது முடிந்தவையாகவே இருக்கட்டும். அதை நோக்கி தேவையில்லாத ஞாபகத்தில் பயணம் செய்து கொண்டே இருக்காதே. எதிர்காலம் நீ தீர்மானிப்பது அல்ல. நிகழ்கால பயணத்தை நான் உனக்கு எழுதுகிறேன். நீ எதற்குமே பயப்படாதே. உன்னிடம் இதயம் என்ற மிகப்பெரிய சொத்து இருக்கிறது. அதை முதலில் ஒரு நிலைப்படுத்து. மலர்கள் அழகாகத்தான் இருக்கும். சிலவற்றில் முட்களும் இருக்கத்தான் செய்யும். உன் வாழ்க்கையும் அப்படித்தான். உன் அழகான வாழ்க்கை, அதை நீ பார்த்து நடத்த வேண்டும். ஏனென்றால் உன் வாழ்க்கை உனக்கானது. உன் வாழ்க்கையை வாழ்ந்துதானே ஆக வேண்டும். உன்னை சுற்றி உனக்கான நன்மைகள் பல நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் உன் மனம் குழப்பமாக இருப்பதால் எதையுமே உன்னால் புரிந்து கொள்ள முடியாமல், கவனிக்கவும் முடியாமல் எப்பொழுதும் குழம்பிக் கொண்டே இருக்கிறாய். நன்றி சொல்லவும் மறந்தும் விடுகிறாய். நான் நன்றி சொல்வதற்கு என்னை சுற்றி எந்த நல்லதையும் நடக்கவே இல்லை. என்னை காயப்படுத்துவதற்காகத்தான் நிறைய பேர் என்னை சுற்றி கொண்டே இருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது நான் யாருக்கு நன்றி சொல்ல முடியும்? என் வாழ்க்கையில் எதுவுமே நான் நினைத்தது போல நடக்கவே இல்லையே என்றுதானே உன்னுடைய கேள்வியாக இருக்கிறது. நீ இப்படி குழப்பத்தோடும் கேள்விக்கணையோடும் இருந்து கொண்டிருப்பதால் தான் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை உன்னால் புரிந்து கொள்ளவும் முடியவில்லை, புரிந்து கொள்ளவும் எதுவுமே முடியவில்லை. முதலில் உன் மனதை ஒருநிலைப்படுத்தி உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை தெளிவாக கவனித்துப் பார். பெரும் மகிழ்ச்சி அடைந்து துள்ளி குதிப்பாய். உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது என்பதை அப்பொழுதுதான் நீ உணர்வாய். நீ எதிர்பார்த்தது இதுதானே?
எல்லாம் மறந்துவிடு. இதுவரை முடிந்ததையெல்லாம் மறந்துவிடு. இனி வரப்போவதை சந்தோஷமாக எதிர்நோக்கி காத்து கொண்டிரு. உனக்கானது சர்வ நிச்சயமாக உன்னிடமே வந்து சேரும். நான் அதை உனக்காகவே செய்வேன். நீ எதிர்பார்த்ததையும் உன்னுடைய பிரார்த்தனைகளையும் நிச்சயமாக நான் உனக்கு நிறைவேற்றியே தீருவேன். முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவி செய்.